திரௌபதி 2 மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் சி நடிப்பில் இன்னைக்கு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் டிராமா மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரௌபதி 2. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல வந்திருக்கு. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லையே, ஃபர்ஸ்ட் படத்துக்கு இதுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ரிலேட்டடாக தான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் எங்கே முடிஞ்சோ அங்கேருந்து தான் வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்குது. ஒரு ஃபிளாஷ்பேக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையே வந்து போகுது. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா 14ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிக்ஷனல் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மோகன்ஜி வந்து சொல்லியிருக்காரு. கிபி 14ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை சேர்ந்த சில சிற்றரசு மற்றும் பேரரசுகள் வந்து அந்நிய நாட்டுடைய படையெடுப்பை எப்படி வந்து தடுத்தாங்க, அதை எதிர்த்து எப்படிலாம் சண்டை போட்டாங்கிறத ஒரு ஒன்னே எடுத்துக்கிட்டு வந்து அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஹிந்தியில் நம்ம நிறைய படம் வந்து பார்த்துருப்போம், பத்மாவதி, சாவா அந்த மாதிரி படங்கள்லாம். ஸோ அதே மாதிரியான ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கிட்டத்தட்ட அதே கதைன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி எல்லா கதையிலையும் காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர்களோட படையெடுப்பு, அவங்க வந்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மதமாற்றம் பண்ணுறது, சிலைகளை உடைக்கிறது, இது மாதிரி நிறைய கொடுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா படங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினான கருவா வந்து இருக்கும் கதையில. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கு. அந்த படங்கள்லாம் பார்த்ததுனாலே என்னமோ இந்த படம் பார்க்குறப்போ இது புதுசாக வந்து நமக்கு எதுவுமே வந்து ஏற்படுத்தல, ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி சாவா வந்துருச்சு, பத்மாவதி வந்துருச்சு, இன்னும் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய படையெடுப்பை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வந்துருந்துச்சு. இது வந்து மோகன்ஜி கையில் இருக்கிறாருன்னா ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்களும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போராடி இருக்காங்க, உயிர்களெல்லாம் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வந்து முயன்றிருக்காரு. ஆனால் அது சொல்லும் பட்சத்தில் எவ்வளோ எங்கேஜிங்காக சொல்கிறங்கிறது தான் விஷயம். மோகன்ஜி கிட்ட பட்ஜெட் இல்லை, கம்மி பட்ஜெட் தான். அந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி தான் சொல்றாரு. 10 கோடிக்குள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் தான். ஆனால் அதை நீங்கள் எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா பண்ணுறீங்க பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய வெற்றியே வந்து இருக்கு. எடுத்துட்ட கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கதை தான். அந்த கதையை எடுத்துக்கிட்டு உண்மையான வரலாற்று கதையை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒரு மாதிரி வந்து படத்தை வந்து கொடுக்க வந்து முயற்சி வந்து பண்ணியிருக்காரு. அதில் வென்றிருக்காரா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக பெலன் தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் தான் வந்து போகுது. என்னதான் ஃப்ளாஷ்பேக்கில் போனாலும் நமக்கு கொஞ்சம் நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பண்ணியிருக்கலாம். அந்த கதையை எடுத்துட்ட கதை நல்ல கதை தான். அதுக்கான கேரக்டர்ஸ் உருவாக்குனதாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயமும் நல்லா வந்து பண்ணிட்டாரு. ஆனால் பண்ண விஷயம் என்னன்னா ஃபிளாட்டான நரேஷன் கொண்டு போனதான். நரேஷன் வந்து மாற்றி அமைச்சிருக்கலாம், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் படங்கிறப்ப இது எல்லாமே வந்து தேவை. ஸோ அந்த கதையை இன்னும் நல்லா சொல்லியிருந்தால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்லா வந்து பாஞ்சிருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்திருக்கும். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எங்கேஜிங் பண்ணல. அதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கூடிய மிகப்பெரிய குறையை வந்து நான் வந்து பார்க்குறேன். அதாவது ஸ்க்ரீன் பிளே அந்த படத்தை வந்து இனிமேல் நல்லா பண்ணியிருக்கலாம். படத்தோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 38 நிமிஷம் வந்து போகுது. அதெல்லாம் வந்து குறைச்சிருக்கலாம். இடையில ஒரு சில சின்ன சின்ன சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்திருக்கலாம். 2 பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன பாடல்கள் வந்து வருது, அதெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் படத்தை வந்து ட்ரிம் பண்ணியிருந்தால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். இன்னும் நரேஷன் நல்லா பண்ணியிருந்தால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து சூப்பராக வந்து வந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா மேக்கிங்ல வந்து மோகன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் கிடையாது. மேக்கிங் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 10 கோடி பட்ஜெட்டில் எந்த விதமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி கொடுக்க முடியுமோ அந்த விதமான ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சிருக்காருங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. படத்தில் முக்கியமாக சொல்ல போனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தை இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் போல நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனால் இன்டர்வல் காட்சியில் வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு இடத்துல நடக்கும். அந்த சீக்வன்ஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த படத்தை ஆர்ட் ஒர்க் பற்றி சொல்லி வந்தாங்கன்னா ஆர்ட் ஒர்க் வந்து குறைய சொல்ல முடியாது, சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இவ்வளோ லோ பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பராக முக்கியமாக அந்த அரண்மனையில் நடக்கக்கூடிய காட்சி அமைப்புகளுக்குலாம் சூப்பராக வந்து ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தனியாக வந்து தெரியுது. பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது. நட்டி நடராஜா இருக்கட்டும், ரிச்சர்ட் ரிஷியா இருக்கட்டும், ரக்ஷனா இந்துச்சோடவங்க ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதிகமான ஒரு ஸ்கோப்பே வந்து நடிக்கிறதுக்கு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்து நடிச்சிருந்தாங்க. நடிப்புலாம் யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிப்பு வந்து வாங்கியிருந்தாரு. டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. டைலாக்ஸ் வந்து குறைய வந்து சொல்ல முடியாது. ஆனால் எதெல்லாம் ஏற்றுக்குவாங்க வந்து தெரியாது. இந்த படம் ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுறது சந்தேகமாக வந்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இது என்னதான் அந்நிய படையெடுப்பாக இருந்தாலும், இது ஆல்ரெடி நடந்ததாக இருந்தாலும், இதை பார்க்குறப்போ இது வந்து ப்ராபகண்டா படம்னு வந்து சொல்கிற மாதிரி தான் வந்து அமையும். அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஆல்ரெடி 2 ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து போட்டிருக்காங்க. அதாவது நடந்ததை சொன்னாலே அது ப்ராபகண்டா படம்னு சொல்லிடுறாங்க. இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பராக்சக்தி ஒரு படம் வந்து வந்துச்சு, அதை நம்ம வந்து பார்த்தோம். அதை வந்து ப்ராபகண்டா படம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது நடந்ததை எடுத்தாங்களாம். ஆனால் மற்றபடி இது மாதிரியான வரலாறு நாடுகள் நம்ம சொல்கிறப்போ, அதாவது இந்துச சாந்தி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க வந்து ப்ராபகண்டா, திராவிட சார்ந்து இருந்தால் மட்டும் அதெல்லாம் உண்மை வரலாறுன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. இப்படி தான். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி லொகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணிருந்தாங்க. பாகுபலி அளவுக்கு பிரம்மாண்டமான காட்சிகள்லாம் இல்லை. இந்த படத்தோடைய நான் குறைய என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றரசு, ஒரு பேரரசு, ஒரு வார் காட்சிகள் இந்த மாதிரிலாம் வந்து காட்டும் பட்சத்தில் அதுக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் வேணும். இந்த படத்தோட பட்ஜெட் கம்மிங்கனால எல்லா இடத்துலையும் ஒரு 10 பேர் 20 பேர் மட்டும் தான் வந்து நிற்கிறாங்க. இந்த படம் ஃபுல்லாக க்ரௌடு காமிக்கவே வந்து இல்லை. அது ஒரு பெரிய மைனஸாக வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் படம் போகும்போது கண்டிப்பாக க்ரௌடு காட்டியாகும். க்ரௌடு இல்லாமல் இப்படி காமிச்சா அது நமக்கு அந்த ஃபீலே வந்து வராது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபீலே.
என்னதான் பட்ஜெட் வந்து கம்மியாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கணும். சிஜியாவது பண்ணி ஏதாவது அதிகமாக வந்து காமிச்சிருக்கணும். அதெல்லாம் அவங்க எதுவுமே வந்து பண்ணல. ரிச்சர்ட் ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா வீரசிம்ம காடவராய ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் வந்து நல்லா வந்து இருந்துச்சு, சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. இல்லை டெரிஃபிக்காக வந்து நிற்கிறாரு ஸ்க்ரீனில். ஆனால் அவர் ஒரு சில இடங்களில் டைலாக் பேசும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லோவாகவே வந்து இருந்துச்சு. அவர் இன்னும் நல்லாவே வந்து காமிச்சிட்டு இருந்திருக்கலாம். அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய இந்த படத்துக்கு மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடிய ஜிப்ரான் தான். ஜிப்ரானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமா இருக்குன்னு சொல்லலாம். ஜிப்ரான் மியூசிக் வந்து நம்ம குறை சொல்லவே வந்து முடியாது. இந்த படத்தை வந்து அவரோட பெஸ்ட்டான ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காரு. அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். மற்றபடி ஒரு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு டீசெண்டான செகண்ட் ஹாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இருக்கு. பெருசாக அந்த படம் எங்கேஜ் பண்ணி நம்மளை வந்து கொண்டு போகல. சில கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஆனால் அந்த மொமெண்ட்ஸ் வந்து அவங்க ட்ரைலர்ல வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து தியேட்டர்ல பார்க்குறப்ப அது வந்து பெருசாக வந்து தெரியல நமக்கு. மோகன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து படம் வந்து எடுக்கிறாரு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே ஸ்டைல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாத்திரம் வந்து நல்லா வந்து இருக்கும். மேக்கிங் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. இன்னொரு 20 கோடியோ 30 கோடியோ பட்ஜெட் கொடுத்தா அவர் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஒரு படத்தை வந்து கொடுப்பாருங்கிறது சந்தேகம் வந்து இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ இந்த திரௌபதி 2 வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய படமா இது வந்து இருக்காது. ஒரு விதமான செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கான படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி 2. ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இது நடந்த வரலாறு தான். ஆனால் இது நிறைய பேர் ஏற்றுக்காதனால இது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கான படமாக வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக மற்ற மொழிகளில் தெலுங்குலையோ கன்னடாவிலையோ ஹிந்திலையோ இந்த படம் வெளில வரப்போ அது எல்லாருக்குமான படமாக வந்திருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்டேட்ஸ்ல இந்த படத்தை கொண்டாடி தீர்ப்பாங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. இந்த படத்துக்கு ரேட்டிங் 5க்கு 3. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம தமிழ் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரௌபதி 2. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.